ஏல வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ரோல் டிஃபைனிங் இன் மிடில் ஏஜ் என்ற தலைப்பில் சில செய்திகளை பகிர்ந்துக்கலாம். பெண்களுக்கு எந்த விதமான தடங்கல்கள் வரும், அவங்க அதை எப்படி கடந்து செல்ல முடியும் அப்படின்னு அந்த தலைப்பில் அந்த கருத்தில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். தடங்கள்ன்ற என்ற வார்த்தை தடை என்கிறது எல்லாருக்கும் பொருந்தும், ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். ரெண்டு பேருக்கும் வேலை செய்யும் பொழுதோ அவங்களோட தொழில் ரீதியாகவோ இல்லை நடைமுறை வாழ்க்கையிலோ இயல்பான அன்றாட நிகழ்வுகளை நடத்தும் பொழுதோ தடை என்பது வரக்கூடியதான். தடையும் கடந்து போம், இதுவும் கடப்போம். என்ன பண்ணுவோம், எப்போ காலையில் விழுந்ததோ காலையில் 6 மணி வந்து போகுது, காலையில் 6 மணியாகவே இருக்குமா என்ன? கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு 8 மணி ஆகும். சரி, மத்தியானம் உச்சி வெயில் வந்ததுன்னா 12 மணியாகவே அப்படியே இருக்குமா? ஸ்டாண்ட் ஸ்டில் ஆயிருமா? ஆகாது, எப்போவுமே இருக்காது. காலம் என்பது கடந்து தான் போகும். அது மாதிரி எந்த தடையானாலும் தடை காலப்போக்கில் நீங்கள் தான் செய்யும். அந்த நீங்கிறதுக்குள்ளே பொறுமையாக இருக்காமல் அடடா தர வந்துருச்சு, என்னால் அது பண்ண முடியல, எனக்கு ஆரம்பிக்கச்சவே இது இல்லை, ராசியே இல்லைன்னு. அது எந்த ராசியும் இல்லை. ராசி தேவையான ராசி எதுன்னு சொன்னால் மனதில் தளராத ஊக்கம், அது மட்டும்தான் அத்தியாவசியமே தவிர பாக்கி எதுவுமே அவசியம் இல்லை. பணம் வேணுமா இருந்தாலும் சமயமான நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு முயற்சி செய்தால் நம்மளுக்கு பணம் கிடைக்கும். கொஞ்சம் நாள் பிடிக்குமா இருக்கும், ஏன்னா நம்ம கையிலேயே பணம் இருந்தால் நம்மளுக்கு வேணுன்ற சாமானை வாங்கி நம்ம தொழிலை துவங்க முடியும். ஆனால் முதலீடுன்னு செய்யும்பொழுது அதற்கு ஒரு வங்கியோ இன்னும் வேறு எப்படியாவோ இன்னும் 2-3 பேராக சேர்ந்து முதலீடு செய்யும்பொழுது அவங்கவுங்களோட பங்கு, அவங்களோட பாகத்தை அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முதலீடு செய்வதற்கு நேரம் எடுக்கிறதுனால சில நேரத்தில் பணத்தில் வர ரொட்டேஷன் கொஞ்சம் தாமதமாகும். மற்றபடி ஊக்கம் தளராமல் இருந்தால் என்ன பண்ண முடியும்? தொழில் என்பது தொய்வில்லாமல் தடை இல்லாமல் மேலே மொல்ல ஸ்லோவாக அதுக்குன்னு ஒரு பேஸ் வச்சுக்கோ, அந்த வேகத்தில் அந்த குரூவில் அது போய்கிட்டே இருக்கும். ஆனால் இது எல்லாத்துக்குமே மேலே அத்தியாவசியமாக நம்ம ஒரு மகளிரும் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டால், நம்மளிடத்துல ஒரு நாளும் தளர்வறியா மனம் வேண்டும் அப்படின்றது அது முதல் பாயிண்ட்டாக நம்ம வச்சுக்கிட்டோமான. அப்புறம் உண்மை, நேர்மை, சத்தியம், உழைப்பு, உயர்வான எண்ணங்கள், அப்புறம் தரமான எண்ண ஓட்டங்கள், சிறப்பான செயல்முறைகள், இது எல்லாமே மாறாமல் எப்போவுமே இருக்கணும். அது எதனால் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்ம அடலோசன்ஸ் பீரியட்லேருந்து ஒரு 18-20 வயசு துவக்கத்துலேருந்து சத்தியமாக பேசணும், தேவையானதை மட்டும் பேசணும், சிறப்பானது மட்டும் பேசணும், சரியானதை மட்டும் செய்யணும். பிடிச்சதெல்லாம் சரியாக இருக்க முடியாது. நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் பிடிக்குமா இருக்கும், அதெல்லாம் சரியாக இருக்கணுன்றது அவசியம் இல்லை. ஆனால் பிடிக்கிற விஷயத்தை எப்படி இருக்கணும்னா சரியான விஷயங்கள் எல்லாம் பிடிக்கணும். அதை எப்படி பழகிக்கணும்னு சொன்னால் ஒரு நேரமும் நம்ம செய்கிற வேலை சரிதானா? ஆர் யூ கோயிங் இன் த ரைட் லைன்? இஸ் இட் த ரைட் வே டு லீட் அஸ் டு கோல்? நம்ம அடைய வேண்டிய இலக்கை அடையிறதுக்கு நம்ம போகிற ரூட்டு போக போகிற ரூட்டு இல்லை, போய்கொண்டிருக்கிற ரூட்டு அது சரியானது தானா? அது நேர நம்மளோட இலக்கை அடையிறதுக்கு சரியாக சென்று அடையுமா? அதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி ஒரு முறையும் யோசித்து ஒரு ஸ்டெப்பை ஆரம்பித்து அந்த ஒரு ரூட்டில் அந்த ஒரு பாதையில் நம்ம பயணிக்க துவங்கினால் அந்த பயணம் செம்மையாகவும் சிறப்பாகவும் இறுதியில் நன்மையாகவுமே முடியும். இதற்கு என்ன முயற்சி வேண்டும்? தளராத ஊக்கம் வேண்டும். அடுத்தது உண்மையான செயல்பாட்டு முறை வேண்டும், செய்கின்ற திறனும் வேண்டும். இது எல்லாமே அத்தியாவசியம்தான். இதில் எதுவுமே வேண்டாம், வி வில் எஸ்ட் 1 or 2 ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட இலக்கை அடைவது தாமதமாகும். சில வழி மாறிடும், ரூட்லாம் மாறிட்டு இன்னும் கொஞ்சம் சுற்றி அடிச்சுட்டு 1/2 மணியில் போகிற ரூட்டை 6 மணி நேரத்தில் போக வேண்டி வரும். இதெல்லாம் நடக்கும். ஆனால் இது எல்லாவற்றிற்குமே அத்தியாவசியமான நிகழ்வு தேவை என்னன்னு கேட்டால் சரியான சிந்தனை, சரியான பார்வை, இது எத்தனையுமே இருக்கணும். இதனால தான் பாரதியார் கூட சொல்லும்பொழுது நேர்கொண்ட பார்வை நிமிர்ந்த நன்னடை அப்படின்னு சொன்னார். நிமிர்ந்த நன்னடை ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், அப்புறம் சரியான பார்வை, ப்ராப்பர் அப்ரோச் டு பி இன்ஸ்டில்டு இன் சைல்ட்ஸ் மைண்ட். அது எப்போ லேட் சைல்ட்ஹுட்லேருந்து ஆரம்பித்தா அது அடோலசன்ஸ், அடல்ட்ஹுட், அப்படி லேட்டாக ஸ்லோவாக முள்ளமாக எல்லாமே உண்டு இருக்குது. சிலப்போ ரொம்ப நிதானமாக போகும், சிலப்போ ரொம்ப சாதாரணமாக போகும், ஸ்பீடே இருக்காது. சில சமயம் மீடியம் லெவலில் அது இட் வில் மூவ் அஹெட். ஒரு ஏக்கதம் நிகழ்த்தியே அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்டெப் இல்லை, 10 கதம் 10 ஸ்டெப்பு முன்னாடி நிதானமாக நம்மை காட்டிலும் அது நடந்து போய்கொண்டு இருக்கிறோம். அப்போது ஒரு நேரத்தில் ஒரே சீரான ரோட்டில் போய்கிட்டு இருக்கோம்னு சொன்னால்
சீரான ரோட்டில் போயிருக்கோம், சீரான ரூட்லேயும் போயிட்டுருக்குறோம் அப்படின்னா அது நம்மளை என்ன பண்ணோம், நம்மளோட இலக்கை தாமதம் இல்லாமல் என்ன செம்மையான அளவில் சிறப்பாக சந்தோஷமாக அந்த முடிவை எட்டுறதுக்கு பயன்படும். என்ன முடிவு? ஒரு தொழில் முனைவோருக்கு என்ன முடிவு? எ ஒர்க் ஆஃப் ஏ ப்ரிப்பேர்டு, ஆஃப் ஏ ஸ்டார்டட், கமென்ஸ்டு, இட் இஸ் என்ன பண்ணோம், கொஞ்சம் நல்லபடியாக ஆரம்பித்தாலே சிறப்பாக நடந்து முடிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்மளோட இருக்குல்ல. அதனால் சிறப்பாக துவங்கப்பட்ட ஒரு தொழில் நேர்மையாகவும் சிறப்பாகவும் போகுதுன்னு சொன்னால் அதனோட இலக்கை அடைவதற்கு எந்த தடையும் இருக்காது. அப்போ இலக்கை அடையிறதுன்னு என்ன? முதல்ல அதில் லாபம் ஈட்டணும், அப்புறம் எல்லாருக்கும் எத்தனை பேர் பங்குதாரர்களோ எல்லாருக்கும் சரியான அளவு பங்கு கிடைக்கணும்னு சொன்னால் ஒன்ஸ் யூ ஹவ் அட்டைன்ட் திஸ் இன் 3 or 4th year, 3rd or 4th yearல நம்மளுக்கு அது வந்துருச்சுன்னு சொன்னால் இஃப் யூ கண்டினியூ டு டூ த சேம், இதே முயற்சியை இடைவிடாமல் தொடர்ந்து செய்தமான அப்புறம் என்ன ஆகும், அதுக்கு 4வது வருஷத்துலேருந்து கிடைக்கக்கூடிய எல்லா வருமானமே லாபத்தில் போய் சேரும். ஏன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணது நம்மளுக்கு கிடச்சிருக்குது. மேலே மேலே என்ன பண்ணணும், தொழிலை விருத்தி செய்யணும்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் அதோட எக்ஸ்டென்சிவ் ஆஸ்பெக்ட்ஸில் சிலதெல்லாம் நம்ம செய்ய முடியும் அப்படின்னு இந்த தொழிலை மேலும் மேலும் விருத்தி அளிக்க முடியும்னு சொன்னால் அதில் உமன் ஆண்டர்பிரினர்ஸ் எப்படின்னா அவங்க தொழில் முனைவோருக்கு சிறப்பான தகுதிகள் என்ன? தளராத ஊக்கம், இடைவிடாத முயற்சி, இது ரெண்டும் இருக்கணும். இது அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார்